மதுரை மக்களே, வெல்கம் டு எனர்ஜி ரெக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங்ஸ் எல்லாமே மதுரையில் எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஓப்பனிங்னே சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஸோ மதுரையிலுமே இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே நமக்கு ஒரு சர்வீஸ் அட்வைசர் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணலாம் தான், பட் ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஒர்க் லொகேஷன் நமக்கு தனக்குளம் சொல்லியிருக்காங்க. இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஓப்பனிங் ஒரு ஷாப்பில் நமக்கு ஒரு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்னாலே நமக்கு பொதுவாக நமக்கு தெரிஞ்சுக்கிறது டேலி பிரைம், டேலி இயர் பின் எது தெரிஞ்சாலும் ஓகே தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. கோமதிபுரம்ல கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஒர்க்கிங் டைமிங் நமக்கு 10 AM to 7:30 PM சொல்லியிருக்காங்க. மதுரையில் மோஸ்ட்லி இந்த டைமிங் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். மோஸ்ட்லி எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது 9:30 AM to 6:30 PM தான். ஸோ இதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏன்னா சண்டே லீவோட உங்களுக்கு வருது. அடுத்த ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் டிசைனர் கேட்டிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆர்கிடெக்ட் டிசைன் ரொம்ப ரேராக தான் வரும். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கிளைண்ட் நம்ம சொல்லிக்கிற ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் 25,000 35,000 வரைக்கும் நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. அடுத்த ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸ் நமக்கு டேலி தான் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ டேலி நீங்கள் படிச்சு முடிச்சுக்கீங்க, சின்ன கிலோமீட்டர் தபால் நியர்பை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி 9 AM to 6 PM தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங் சாலரி எப்பவுமே 8 to 10 தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுமே அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ஓப்பனிங் சிஸ்டம் ஒர்க். இந்த சிஸ்டம் ஒர்க்கு மோஸ்ட்டாக எலிஜிபிள் பண்ணுறது யார் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, பட் அதுவும் இண்டஸ்ட்ரியல் சில பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படித்தாங்க கண்டிப்பாக அந்த ஜாபை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் டைமிங் நமக்கு 10 AM to 8:30 PM சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் தான். மோர் ஜாப்ஸ் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரையில் வேலைவாய்ப்பு வேணும், நீங்களும் பற்றி தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஜாப் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.